அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி ஜெயலட்சுமியை கடவுள் வாழ்த்து பாட அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் கம் கணபதியே நமோ நமக. ஓம் சரஹண பவ. ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். நன்றி மேடம். வணக்கம். அடுத்ததாக நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட குரூப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் தனம் சேர தனம் தண்டவாணியின் டிப்ஸ். பெண்கள் 2 கைகளிலும் நிறைய வளையல் போட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வளையல் இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. ஆண்கள் இடுப்பில் வெள்ளி அருணா கயிறு கட்டுவதால் தனம் சேரும். நன்றி, வணக்கம். நன்றிங்க, மிக்க சிறப்பு. அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் தங்களுடைய ஜோதிட அனுபவங்களையும், ஜோதிட கருத்துக்களையும், ஜோதிட ஆய்வுகளையும் இங்கே பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே அதாவது இவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர்கள் இந்த நேரத்தில் நமக்கு அவங்க வந்திருக்கிறதே ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ஷெடியூலுக்கு இடையில் நேரம் ஒதுக்க முடியாத ஒரு நிலையிலையும் நமக்கு நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய ஜோதிட கலையரசி பத்திரிகை புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ ஆனந்தி ஐயப்பன் அப்படின்னு அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு இவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இவர்கள் எல்லா வகையான டிவிகளிலும், ஜி டிவி ஆகட்டும், விஜய் டிவி ஆகட்டும், ஜி தமிழ் ஆகட்டும், புதுயுகம் டிவிகள் ஆகட்டும், இந்த மாரி அநேக டிவிகளில் பார்த்தீங்கன்னா ஆண்டு பலன் ஆகட்டும், மாத பலன், இந்த மாரி நிகழ்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் டிவி புகழும் என்ற புகழ்பெற்ற ஒரு பெண் அரசி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில், மாலை மலர்களில் பார்த்தீங்கன்னா இவங்க பத்திரிகை எழுதுறது, ஒவ்வொரு 2-3 பத்திரிகைகளில் இவர்கள் தங்களுடைய பதிவுகளை அது ராகு கேதுகள், அதுவும் ஒவ்வொரு கிரகங்களின் பேச்சுகளை பற்றியெல்லாம் இவர்கள் பத்திரிகைகளை எழுதி வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ ஆன்மீக யூடியூப் சேனல், ஜோதிட தளபதி என்கிற யூடியூப் சேனல், இது போன்ற டிவிகளிலும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாத திறமையை பதிவு பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கார்கள். ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த, அதாவது ஜோதிடத்தின் களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான கலைகளும் கற்ற ஆஸ்ட்ரோ திருமதி ஆனந்தி ஐயப்பன் அவர்களை நம்மிடையே என்று சிறப்பு உரையான, அதாவது சூரியன் மற்றும் சந்திர கிரகண தோஷம் யாருக்கு ஏற்படும் அப்படின்ற நிலையில நம்மிடையே பேச வந்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு நடத்தும் நட்சத்திர ஜோதிட சுடர்மணி நிகழ்ச்சி 39வது நிகழ்வுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக பேச அழைத்த திருமதி கனகாம்பாள் மேடத்திற்கும் இதன் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, சூரிய சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது, அது நல்லதா கெட்டதா, அது என்ன விதமான நன்மையை கொடுக்கும், எந்த விதமான தீமையை கொடுக்கும், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். அதாவது கிரகங்கள் 9 கிரகங்கள் இருந்தால் கூட எல்லாருமே ராகு கேதுவை பார்த்து முதல்ல பயப்படுறாங்க. அதுக்கடுத்து சனியை பார்த்து பயப்படுறாங்க.
ஏன் இந்த ராகு கேதுக்களை பார்த்து எல்லாரும் வந்து பயப்படுறாங்க? அவங்க வந்து நல்லது கொடுக்குறாங்களா கெட்டது கொடுக்குறாங்களா அப்படின்னு அவங்க வந்து அவங்க ஜாதகத்துல வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறது கிடையாது. ஆனா பிளாங்கா வந்து ராகு கேதுக்கள் வந்து அசௌகரியத்தை தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. உண்மையிலே வந்து ராகு வந்து ஒருத்தரை வந்து உயர்த்தணும்னு நினைச்சா அவரை மாதிரி வந்து வல்லமை வந்து யாருமே வந்து கொடுக்க முடியாது. அதே நேரத்துல கேது வந்து உயர்த்த மாட்டாருன்னு வந்து கிடையாது. ராகு வந்து கொடுப்பார், கேது வந்து கெடுப்பாருன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு வந்து ஆசையை கொடுப்பார், கேது வந்து ஆசையை கெடுப்பார். ஆசைப்படுறது நல்லதா கெட்டதா? ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நினைச்சா நம்ம வந்து ஆசைப்படுவோம். ஆனா அந்த ஆசைப்பட்டோம்னா நமக்கு தகுதி இருந்துச்சுன்னா அதை வந்து ராகு வந்து கொடுத்துருவாரு. நமக்கு தகுதி இல்லைன்னா கேது கிட்ட நம்மளை அனுப்பிச்சு விட்டுருவாரு. நீ போய் பாடம் கத்துட்டு வா, நீ படிச்ச பாடம் உனக்கு வந்து இந்த விஷயம் வேணுமா வேணாதமா அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து உணர்த்தும் அப்படின்றது கேது கிட்ட ராகு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. அந்த தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா முன்ஜென்ம வினை காரணமாக தான் வந்து தண்டனை வந்து கிடைக்குது. அதுக்கு முன்ன வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த ராகுவும் கேதுவும் எப்படி வந்தாங்கன்றது தெரியணும் இல்லையா? ஒரு சின்ன குட்டி கதை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது பார்க்கடலை வந்து கடைஞ்சாங்க. கடையும் போது என்ன வந்தது? அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை வந்து சாப்பிடுறதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி வந்து மோகினி வேஷம் போட்டு நம்ம விஷ்ணு வந்து அசுரர்களுக்கு கொடுக்காம வந்து தேவர்களுக்கு மட்டும் அதை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இதை பார்த்த உடனே ஒரு அசுரர் ஸ்வர்பானு அப்படிங்கிற ஒரு அசுரனுக்கு அந்த அமிர்தத்தை வந்து சாப்பிடணும்ன்ற ஆசை வந்துருச்சு. உடனே அந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு நடுவுல போய் உட்கார்ந்து அவரும் தேவர் போல ஒரு தோற்றம் போட்டு அவங்க உட்கார்ந்து வந்து அந்த அமிர்தத்தை வாங்கி வந்து சாப்பிட்டாரு. இதை வந்து சூரியனும் சந்திரனும் போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவங்க போய் விஷ்ணு கிட்ட போய் வந்து சொல்லிட்டாங்க. மோகினி வேஷத்துல இருந்து விஷ்ணு கிட்ட போய் சொல்லிட்டாங்க. உடனே மகாவிஷ்ணு கோபத்துல தன்னோட சக்கரத்தை வந்து சுத்தி விட்டாரு. சுதர்சன சக்கரத்தை சுத்தி விட்ட உடனே அது வந்து அந்த பாம்பு அந்த அசுரனோட தலையில போய் வந்து கழுத்துல போய் வந்து வெட்டிருச்சு. அதுல வந்து தலை வந்து ஒரு துண்டாகவும் உடம்பு ஒரு துண்டாகவும் வந்து வந்துருச்சு. தலை வந்து ராகு, உடம்பு வந்து கேதுவாயிருச்சு. இதுதான் வந்து ராகு கேது தோன்றிய விதம். இப்ப சூரியனும் சந்திரனும் போய் காட்டி கொடுத்துட்டாங்க. விஷ்ணு கிட்ட சூரியனும் சந்திரனும் போய் காட்டி கொடுத்ததுனால சூரியனும் சந்திரனும் வந்து ராகு கேதுக்கு வந்து பகையாயிட்டாங்க. ஏன்னா அவங்க காட்டி கொடுக்கலன்னா அவங்களுக்கு இந்த தண்டனை வந்து கிடைச்சிருக்காது இல்லையா? தன்னை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால அந்த ராகுவும் கேதுவும் வந்து அவங்களுக்கு வந்து பகையாயிட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்ப ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து மனிதனுக்கு வந்து ஆசையை கொடுக்குது. கேது அப்படிங்கிற கிரகம் வந்து மனிதனுக்கு வந்து ஆசையை வந்து கெடுக்குது. இப்ப ராசி மண்டலத்தை நம்ம வந்து 3 பிரிவா வந்து பிரிச்சிருக்கிறோம். மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். இப்ப இந்த 3 மண்டலங்களும் ஒரு விதமான கர்மாவை வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டுது. இப்ப மேச மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற கிரகம் அது வந்து செவ்வாயோட மண்டலம். அப்ப சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்லுது. மேச மண்டலத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ நின்றால் அது வந்து அவங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும். ஒண்ணு பிளஸ்ஸா இருக்கும், இல்ல மைனஸா இருக்கும். அது வந்து ஆதிபத்தியம் அந்த சாரம் இதை பொறுத்து வந்து அது பிளஸ்ஸா மைனஸான்றது வந்து இருக்குது. அப்ப மேச மண்டலத்துல உள்ள அந்த ராகுவோ கேதுவோ ஜாதகரோட சுய கர்மாப்படிதான் வந்து செயல்படுறாங்க. ரெண்டாவது இப்ப வந்து சிம்ம மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாட்டனை பத்தி சொல்றது. சூரியன் யாரு? சிம்ம மண்டலம் வந்து யாரு? நம்ம காலபுருஷ 5ஆம் அதிபதி யார்? சூரியன். அப்ப பாட்டன் தானே வந்து காலபுருஷ 5ஆம் இடம். அப்ப பாட்டன் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு வச்சாரா கெட்டது செஞ்சு வச்சாரா அப்படின்னு சொல்ற இடம் வந்து அந்த சிம்ம மண்டலம். சிம்ம மண்டலத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ நின்று இருந்தால் அது வந்து தன்னோட தசாபுத்தி காலங்கள்ல பாட்டன் உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சாங்களோ அதுபடிதான் உங்களுக்கு வந்து வேலை வந்து செய்யுது. இப்ப தனுசு மண்டலத்துல இருக்கிற கிரகம் வந்து தந்தையை பத்தி சொல்ற இடம். தந்தைக்கு அப்புறம் வந்து அந்த தந்தை செஞ்சு வச்ச அந்த பிளஸோ மைனஸோ அனுபவிக்கிறதுக்கு ஒரு பேர் இந்த உலகத்துக்கு வரப்போறான்னு சொல்ற இடம் தான் வந்து தனுசு மண்டலம். அப்ப தனுசு மண்டலத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா உங்க தந்தை செய்த பிளஸோ மைனஸோ தான் உங்களுக்கு வந்து அந்த ராகு கேது வந்து நல்லதை கொடுப்பாரா கெட்டதை கொடுப்பாரான்றது வந்து முடிவு பண்றது. சரி, இருக்கட்டும். இப்ப இந்த ராகு கேதுக்கள் வந்து பகையா இருக்கிறதுனால சூரியனுக்கு சந்திரனுக்கு வந்து பகையா இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து கிரகண தோஷத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது, பூமி இந்த 5மே வந்து ஒரே நேர்கோட்டுல வர்றப்பதான் கிரகணம் வந்து நடக்குது. பொதுவா வந்து ஒரு வருஷத்துல வந்து 4 கிரகணத்துல இருந்து 5 கிரகணம் வந்து நடக்கும். இதுல வந்து 2 வந்து சூரிய கிரகணம், 2 வந்து சந்திர கிரகணமா வந்து
இருக்கும். இப்ப சூரியன் வந்து ராகு கூட சேர்ந்தா சூரியனோட அதாவது சூரிய கிரகணம், சூரியன் வந்து கேது கூட சேர்ந்தா கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரன் வந்து ஏதாவது அமாவாசைக்கு எப்ப வர்றது வந்து சூரிய கிரகணம், பௌர்ணமி அன்னைக்கு வர்றது வந்து சந்திர கிரகணம். இப்ப சூரிய கிரகணத்தப்ப ஒரு குழந்தை வந்து பிறக்குது, இல்ல சூரிய கிரகணத்துல ஒருத்தர் ஏற்கனவே பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்துல வந்து ஒருத்தரோட ஆன்ம பலத்தை வந்து சொல்ற கிரகம், தந்தையை பத்தி சொல்ற கிரகம். இப்ப நம்மளோட விதி அப்படிங்கறத வந்து லக்னமா வந்து சொல்றோம், ஏன்னா மதி அப்படிங்கிறது வந்து சந்திரனை வச்சு சொல்றான், கதி அப்படின்றது எது சூரியன். அப்ப ஒரு ஜாதகர் வந்து ஆன்ம பலம் நிறைந்தவரா அப்படின்றத வந்து சூரியனை வச்சுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி எந்த கிரகங்களுக்குமே வந்து ஒளியே கிடையாது, சூரியன் கிட்ட இருக்கிற ஒளியை தான் மித்த கிரகங்கள் வந்து தன்னோட எடுத்துக்கிட்டு பலன் வந்து கொடுக்குது. அப்ப உலகத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடிய, உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய அந்த சூரியனை வந்து அந்த ராகுவோ கேதுவோ வந்து மறைக்கும் போது கிரகணம் வந்து வருது. இதுல இப்ப சூரியன் ராகு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன்றது வந்து ஆன்மா, சூரியன் அப்படிங்கிறது வந்து தந்தை. இப்ப சூரியன் வந்து ராகு கூட சேரும்போது வந்து ரெண்டு இதுல வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அந்த கிரகணம் வந்து ஜாதகரை வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப சூரியனுக்கும் ராகுவுக்கு வந்து 13 டிகிரி வித்தியாசம் இருக்கு. இப்ப சூரியன் வந்து உங்க ஜாதகத்துல வந்து ஒரு 20 டிகிரில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ராகு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 டிகிரில இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 10 டிகிரி வித்தியாசத்துல வந்து இருக்கும். இதுல இந்த கிரக இணைவு வந்து ரொம்ப அதிகமா வந்து ஜாதகருக்கு வந்து பிளஸ்ஸையோ மைனஸையோ வந்து கொடுக்கும். இப்ப ஒரு ராசி கட்டத்துல வந்து ஆரம்ப முனையில வந்து சூரியன் வந்து ஒரு 2 டிகிரி 3 டிகிரில இருக்கிறாரு, அதே நேரத்துல அந்த ராசி கட்டத்தோட எண்டுல வந்து ஒரு 27 டிகிரி 28 டிகிரில வந்து ராகு இருக்காங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இடைவெளி வந்து அதிகம். அதே மாதிரி சூரியன் வந்து ராகுவை வந்து கடந்து போறது ஒரு பிரச்சனை, ராகு வந்து சூரியன் ஒண்ணு எதிர்கொண்டு வர்றது வந்து ஒரு பிரச்சனை. இப்படி வந்து அதுல வந்து பலவிதமான உள்நோக்கமான விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்குது. இப்ப நம்ம சூரியன் ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னாலே இது வந்து கிரகண தோஷம் அப்படின்னு நம்ம வந்து பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பாதிக்குமா பாதிக்காதா, சூரியன் வந்து ராகுவை கடந்துருச்சா, ரெண்டும் வந்து ஒண்ணு மீட் பண்ண போதா, இல்ல இது அதாவது மீட் பண்ற காலகட்டங்கள்ல வந்து எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னா நம்ம வந்து பல விஷயங்களை ஆய்ந்துதான் நம்ம வந்து பலன் வந்து சொல்லணும். இப்ப சூரியனும் ராகுவும் வந்து சேர்ந்து இருக்குது, கிரகணம் நடக்குது அப்படின்னா என்ன பாதிப்பு முதல்ல ஏற்படுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஜாதகருக்கு வந்து ஆன்ம பலம் வந்து குறையுது. இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாத்தையுமே கொடுக்கறது வந்து ஆன்மாதான். அப்ப ஆன்ம பலம் வந்து குறையும் போது அவங்களோட செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து ஒரு சிறப்பு வந்து இருக்காது. எப்பயுமே வந்து பயந்த மாதிரியே வந்து இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த சூரியனை ராகு வந்து மறைக்கிற போது அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சூரியனோட பரிபூரண ஒளிக்கதிர்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்காம வந்து போயிருது. அப்ப சூரியன் வந்து தன்னோட பலத்தை வந்து இழந்து அந்த ஜாதகருக்கு பலன் கொடுக்கறதுனால ஜாதகரால வந்து எந்த செயலையுமே வந்து ஒரு ஒரு சுறுசுறுப்போடையோ ஒரு செயல் ஆற்றலோடையோ வந்து செய்ய முடியாது. அந்த கிரகண தோஷத்துல பிறந்த ஒரு குழந்தை வந்து பிறந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அதாவது சூரியன் ராகு காம்பினேஷன் வந்து சேர்ந்து இருந்ததுன்னா, சூரியன் கேது சேர்ந்து இருந்ததுன்னா அந்த குழந்தை இதுக்கு வந்து ஒரு செவ்வாயோட சம்பந்தம் வந்து இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து பாதிப்பு வந்து குறையுது. அது மாதிரி குரு அதை பார்த்தாலும் கொஞ்சம் பாதிப்பு வந்து குறையுது. செவ்வாய் மட்டும் அந்த கிரகணத்தை வந்து பார்த்தாருன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு, உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு. இப்படி வந்து நம்ம நிறைய அதுல வந்து கிளாசிபிகேஷன் வந்து கொடுக்கலாம். அந்த ஒரு சூரியன் ராகு சூரியன் கேது இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்க வந்து இந்த குழந்தை பிறந்த உடனே பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்தீங்களா அப்படின்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கான்னு கேளுங்க, அதுக்கு ஆமான்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க சிவ வழிபாடு அதிகமா பண்ணுவீங்களான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூரியன் ராகு சேர்ந்திருக்கிறவங்களுக்கு சூரியனா வந்து கண்ணா, அப்ப கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்குது. சூரியன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து இருதயத்தை வந்து குறிக்குது. இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதிகமா வந்து வருது. சூரியன் அப்படிங்கிறது வந்து தந்தை. இதே ஒரு பெண் ஜாதகத்துல இந்த கிரக இணைவு இருக்குது வந்து பாதிப்பை வந்து குறையா கொடுத்தா கூட, ஆண் ஜாதகத்துல இந்த சூரியனும் ராகுவும் வந்து நெருக்கமாக இருக்கும்போதோ சூரியனும் கேதுவும் வந்து நெருக்கமாக இருக்கும்போதோ ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வந்து தந்தையை பிரிந்து வாழுது, இல்ல தந்தையே வந்து அந்த குழந்தை வந்து இழந்துருது.
இப்படி பலவிதமான சில சிக்கல்களை வந்து கொடுக்குது. இப்ப நம்ம வந்து சூரிய கிரகணம் பத்தி சில தகவல்கள் வந்து பார்த்தோம். இப்ப நமக்கு வந்து சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. சூரியன் அதாவது இப்ப வந்து ராகு வந்து நமக்கு வந்து எங்க இருக்கிறாரு, கும்பராசியில இருக்கிறாரு. இப்ப மாசி மாசம் பிறந்த உடனே சூரியன் வந்து அந்த கும்பராசிக்குள்ள உள்ள ராகுக்குள்ள போய் சேர்ந்த உடனே நமக்கு வந்து கிரகண காலம் ஆரம்பமாயிரும். பொதுவாகவே வந்து கிரகணத்துக்கு 7 நாளைக்கு முன்னாடி 7 நாளைக்கு பின்னாடி பிறக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே அந்த கிரகண தாக்கம் வந்து இருக்கதான் செய்யும். சில பேரு கேட்கிறவங்க, உங்களுக்கு குழந்தைக்கு வந்து கிரகண தோஷம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னா இல்லைன்றுவாங்க. அப்ப கிரகணமே நடக்கலாம்பாங்க. அதாவது நடக்கலன்னு கிடையாது, இந்தியால வந்து அது தெரியுதா தெரியலையா, நம்ம வசிக்கிற பகுதியில அது தெரியுதா தெரியலையா அப்படின்றதா வந்து மெயினான விஷயம். தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் இப்ப ஒரு சார்ட் எடுக்கிறோம், அந்த சார்ட்ல ஒரு கிரகம் வந்து பலம் தருமா தராதா அப்படின்றத வந்து நம்ம எப்படி நிர்ணயிக்கிறோம்? அந்த கிரகத்தோட சேர்ந்த கிரகம், அந்த கிரகத்தை வந்து பார்த்த கிரகம், அது வந்து ஆதிபத்திய ரீதியாக என்ன பலனை வந்து ஜாதகருக்கு கொடுக்கும். இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாக்குறோம். இப்ப வந்து நமக்கு வந்து 17/2/2026 செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:26 இருந்து 7:57 வரைக்கும் வந்து சூரிய கிரகணம் நடக்க போகுது. மேடம் வாய்ஸ் கேட்கல மேடம். நம்ம வந்து பார்க்க மேம் மியூட் விழுந்துருச்சாட்டு, வாய்ஸ் கேட்கல. இல்ல அவங்க வாய்ஸ் வரல. ஆனந்தி மேடம் உங்க வாய்ஸ் வரல. இப்ப கேக்குதா? ஓகே ஓகே இப்ப கேக்குது. இப்ப அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் வந்து சம்பவிக்க போகுது நமக்கு. இந்த சூரியன் ராகு வந்து சேரும் போது நமக்கு வந்து அது வந்து நம்ம ஜாதக ரீதியா நம்ம லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து அது சேருது அப்படின்றத பொறுத்துதான் நமக்கு வந்து பலன் வந்து கொடுக்கும். இப்ப சுய ஜாதகத்துல பிறந்த போது ஒருத்தவங்களுக்கு வந்து கிரகணம் அமைப்பு இருந்தா அதுல என்னென்ன பாதிப்பு கொடுக்குன்றத சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். இப்ப வந்து சூரிய கிரகணம் நடக்கிறது வந்து இந்தியால தெரியாது, அதனால நமக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்காது. அது வந்து அவிட்டம் நட்சத்திரத்துல வந்து நடக்குது. பாதிப்பை கொடுக்கலைன்னா கூட அந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற அந்த சூரியனை வந்து ராகு வந்து மறைக்கிறதுனால நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பிரிகாஷனா வந்து இருந்துக்கணும். குறிப்பா வந்து ஏதாவது டெலிவரி நடக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தவங்க வந்து அவசரமா வந்து டெலிவரி பண்ண வேண்டிய நிலையில இருக்காங்க அப்படின்னா முடிந்தால் இயல்பாக வந்து ஒத்தி வைக்க முடியும், டாக்டர் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, குழந்தைக்கோ தாய்க்கோ எந்தவித ஆபத்தும் வராது என்றால் அதை வந்து அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் ஒத்தி வைக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி ஏதாவது முக்கியமான அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும், இந்த அறுவை சிகிச்சை பண்ணலைன்னா ஜாதகருக்கு வந்து அது வந்து ஆபத்தாக இருக்கும் அப்படின்னா தைரியமா வந்து பண்ணலாம். கடவுள் மேல பாரத்தை போட்டு சிவ வழிபாடு பண்ணிட்டு தைரியமா வந்து பண்ணலாம். அதே மாதிரி இப்ப ஒரு அறுவை சிகிச்சையே ஒரு குழந்தை பிறப்பையும் வந்து நம்ம வந்து தள்ளி வைக்க முடியாது. ஆனா நம்ம இயல்பா வந்து நம்ம வாழ்க்கையில சில ரொட்டீன் விஷயங்கள் வந்து கடைபிடிப்போம் இல்லையா? அந்த கிரகண காலத்துல வந்து நம்ம வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னையே வந்து சாப்பிட்றணும். இப்ப கிரகணம் நடக்கிறதுக்கு நேரம் நம்ம வயிறு வந்து எம்டியா வந்து இருக்கணும். கிரகணம் நடக்கும்போது வந்து அந்த அண்டவெளியில இருந்து நமக்கு வரக்கூடிய சில புற ஊதா கதிர்கள், அக ஊதா கதிர்கள் இதெல்லாம் வந்து நம்ம மேல வந்து தாக்கும். அப்ப நம்ம ஜீரண உறுப்புகள் வந்து தன்னோட செயல்திறனை வந்து குறைச்சிரும். அந்த செயல்திறனை குறைக்கும் போது வந்து நமக்கு வந்து ஜீரணம் வந்து ஆகாது, இல்ல ஏதாவது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்கும். இப்ப நடக்காதுன்றதுனால நான் அந்த 2 சிம்பிள் விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து சந்திர கிரகணம் வந்து பார்ப்போம். சூரிய கிரகணம் வந்து எப்பயுமே வந்து அமாவாசை வந்து முடியிற நேரம் தான் வந்து வரும். அதாவது சூரியன் சந்திரனும் சேரும் போதுதான் வந்து அமாவாசை. அந்த அமாவாசை முடியிற நேரத்துலதான் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து சூரிய கிரகணம் வந்து வரும். அப்ப தர்ப்பணம் பண்ண வேண்டியவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கிரகணம் நடக்கிற போது வந்து தர்ப்பணம் வந்து தாராளமா வந்து பண்ணலாம். ஒண்ணும் வந்து தப்பு கிடையாது. அந்த கிரகணம் நடக்கும்போது பண்ணக்கூடிய தர்ப்பணங்களுக்கு வந்து ரொம்ப வலிமை அதிகம். ஏன்னா நமக்கு வந்து பித்திருக்காரகன் யாரு? சூரியன். நமக்கு வந்து ஒரு பித்திரு தோஷம்ன்றது வந்து நம்ம ஜாதகத்துல எதை வச்சு சொல்றாங்க? சூரியன் ராகு சேர்க்க, சந்திரன் கேது சேர்க்க, இதை வச்சுதானே நமக்கு வந்து பித்திரு தோஷத்தை வந்து அதிகமா வந்து நிர்ணயம் பண்றோம். அப்ப அந்த பித்திரு காரகனை வந்து ராகு வந்து ஆட்பிக்கிற அந்த நேரங்கள்ல நம்ம வந்து பித்திருக்கள் வழிபாடு பண்றது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாந்தியான ஒரு நிலையை வந்து கொடுக்கும். அதே மாதிரி
இந்த பித்ருதோஷத்துல வந்து ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எல்லா காலகட்டங்களுமே வந்து பித்ருதோஷம் வந்து வேலை செய்யாது. ஒரு ஜோதிடராக இருக்கிற நம்மளை தேடி வர்ற வாடிக்கையாளரை பித்ருதோஷம்னு சொல்லி வந்து பயங்காட்டக்கூடாது. மனுஷன் வந்து பூமியில பிறக்கிறான்னா அதுக்கு காரணமே வந்து பித்ருதோஷம் தான். இப்ப ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ சேர்ந்து வச்ச அந்த புண்ணிய பலன்களாலதான், புண்ணிய பலமோ அசுப பலமோ, அதனாலதான் பூமியில வந்து ஒரு உயிர் வந்து ஜனிக்குது. ஒரு உயிர் வந்து ஜனிச்சா அதுக்கு காரணம் வந்து என்ன? ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு நல்லது செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த பிறக்கக்கூடிய அந்த உயிர் வந்து நல்லதை வந்து அனுபவிக்க போகுது. இப்ப தாத்தாவோ பாட்டியோ பாட்டியோ அவங்க வந்து ஏதாவது வந்து அசௌகரியங்கள் செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, ஒரு பாவகாரியங்கள் செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த பிறக்கக்கூடிய உயிர் வந்து அசுபத்தை வந்து அனுபவிக்க போகுது. இதுக்கு காரணம் வந்து எந்த விதத்திலையும் வந்து ஜோதிடம் வந்து காரணமே வந்து கிடையாது. இப்ப அந்த அந்த மனுஷன் வந்து பிறக்கிறான்னா பித்ருதோஷம் இருந்தா மட்டும்தான் வந்து பிறக்க முடியும். ஒருத்தவங்க செஞ்ச நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ தொடர்றதுதான் அவங்களோட வாரிசுகள். அப்ப பித்ருதோஷம் இல்லைன்னா வந்து மனிதனே வந்து பிறக்க முடியாது. அப்ப வாடிக்கையாளர்களை வந்து நம்ம வந்து பித்ருதோஷம்னு சொல்லி வந்து பயங்காட்டக்கூடாது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்ப சமீபமா ஒரு சம்பவம் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து வரனே வரலையாம். என்ன அந்த பொண்ணு ஜாதகத்துல வந்து சூரியன் சனி ராகு காம்பினேஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தரை வந்து விரும்பி அவர் கூட வந்து மானசீகமா பதிவு திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஜோசியத்தை போய் இந்த பிள்ளைக்கு வந்து வரனே வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. உடனே இந்த பிள்ளைக்கு வந்து பித்ருதோஷம் இருக்கு, உங்க குடும்பத்துக்கே இருக்கு, அதனாலதான் இந்த பிள்ளைக்கு வந்து 32 வயசாகியும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை குடும்பத்தையே போய் நீங்க போய் வந்து ராமேஸ்வரத்துல போய் இது செஞ்சாதான் அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து 32 வயசு. அந்த பரிகாரத்தை அந்த பிள்ளைய கட்டாயப்படுத்தி அந்த பிள்ளை வந்து வெளியூர்ல வேலை பார்க்குது, வர சொல்லி அங்க வெளியூர்ல கல்யாணம் பண்ணி அது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு பேரண்ட்ஸ்க்கு தெரியாம. வர சொல்லி இவங்க கூட்டிட்டு போய் அந்த பித்ருதோஷம் அந்த பூஜையை வந்து செய்யும்போது அந்த பிள்ளை வயிற்றுல 3 மாசம் கரு இருந்திருக்கு. இப்ப ஜோதிடருக்கு இது வந்து எவ்வளவு பெரிய கெட்ட பேர். ஒரு ஜாதகத்தை பாக்குற ஒரு ஜோதிடர் இந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு சொல்ல தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலன்னு சொல்றதுக்கு ரொம்ப திறமை வேணும். ஆனா கூட அந்த பிள்ளை காதலிக்கிறா, அந்த பிள்ளை வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்றத வந்து சொல்ல தெரியும். அப்ப இது வந்து அத 6வது மாசம் அந்த பிள்ளைக்கு 6வது மாசம் ஆனவுடனே அந்த பிள்ளைக்கு வந்து வயிறு தெரிஞ்சு வீட்டை சந்தேகப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை உண்மையை வந்து ஒத்துக்குச்சு. இந்த மாதிரி தனக்கு வந்து கல்யாணம் ஆகி நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்றத அந்த பிள்ளை வந்து ஒத்துட்டுச்சு. அப்ப இந்த மாதிரி பரிகாரம்ன்றது வந்து வேறங்க. உண்மையிலேயே தேவைப்பட்ட பரிகாரம் செய்யலாம், தப்பு வந்து கிடையாது. ஆனா தேவையில்லாத நேரத்துல பரிகாரம் செஞ்சு தேவையில்லாம தான் ஒரு 5-10 சம்பாதிக்கிறதுக்காக வாடிக்கையாளர்களை ஏமாத்தி தனக்குத்தானே வந்து பாவம் வந்து சேர்த்துக்கிறது வந்து தப்பு இல்லையா? பரிகாரங்கிறது தேவைப்படுற நேரத்துல வந்து செய்யலாம். அதே நேரத்துல இந்த கிரகண தோஷம் வந்து எல்லா நேரமும் வந்து வேலை செய்யாது. உங்க சுய ஜாதகத்துல உள்ள ராகுவ கோச்சாரத்துல உள்ள சூரியன் கடக்கும் போதோ கோச்சாரத்துல உள்ள சனி கடக்கும் போதோ உங்களுக்கு வந்து அது பித்ருதோஷம் வந்து வெளிப்படும். அதே மாதிரி சூரிய திசையில ராகு புத்தி, ராகு திசையில சூரிய புத்தி, சூரிய திசையில சனி புத்தி, சனி திசையில சூரிய புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி, ராகு திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, கேது திசையில சந்திர புத்தி, இப்படி சில கிரக அமைப்புகள் சில தசாபுத்திகள் காலங்கள்ல வந்து வெளிப்படும். அதே மாதிரி கோச்சாரத்துல இந்த அதாவது தாய் தந்தையை பத்தி சொல்லக்கூடிய இந்த கிரகங்களுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கோச்சார ரீதியா வந்து ராகுவோ கேதுவோ வந்து சம்பந்தப்படும் போது பித்ருதோஷம் வந்து அதிகமா வந்து வெளிப்படும். அப்ப ஒரு தோஷம் வந்து ஜாதகரை வந்து பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்கும்னா எந்த காலகட்டத்துல பாதிக்கும்? பாதிக்காதுன்னா அவங்க வாழ்க்கையில வந்து அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அதுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருக்கும்போதுதான் ஜோதிடத்தோட தரம் வந்து உயரும், ஜோதிடர்கள் மேல மதிப்பு மரியாதை வந்து கூடும். சரி, இப்ப சூரிய கிரகணத்தை பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்ப சந்திர கிரகணத்தை வந்து பார்ப்போம். ஏன்னா நமக்கு 3/3/2026 அன்னைக்கு சந்திர கிரகணம் வந்து வருது. அந்த சந்திர கிரகணம் வரும்போது இந்தியால வந்து பகுதி சந்திர கிரகணமா நமக்கு வந்து தெரியும். அந்த சந்திர கிரகணம் எப்பயுமே வந்து பௌர்ணமி ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரிஞ்சிடும். இப்ப சூரியன் அப்படிங்கிறது வந்து தந்தை அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து தாய். அதை விட நம்மளோட உடம்பு, சூரியன்கிறது வந்து ஆன்மா. நம்ம வந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரே ஒரு ஆன்மா மட்டும்தான். ஆனா இந்த பிறவியில நம்ம வந்து எத்தனை விதமான இன்னல்களையோ நல்ல விஷயங்களையோ அனுபவிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளோட உடலை வந்து கடவுள் வந்து வடிவமைச்சு நம்மளை வந்து ஒரு தாயோட வயிற்றுல வந்து கருவா வந்து
உருவாக்குவார். அப்ப இந்த உடல் வந்து ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் வந்து மாறுபடும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிறப்புக்கு தகுந்த மாதிரி வந்து உடல் வந்து மாறுபடும். அப்ப அப்படிப்பட்ட அந்த உடலை இந்த ஜென்மத்துல நம்ம வந்து என்ன அனுபவிக்க பிறந்திருக்கோமோ அப்படிப்பட்ட அந்த உடலை வந்து கோச்சார ரீதியாக வந்து அந்த கேதுவோ ராகுவோ வந்து தொடர்பு கொள்ளும் போது ஜாதகம் இருக்கு பாருங்க. இப்ப ஒரு குழந்தை வந்து இருக்குது, ஒரு குழந்தைன்னு இல்ல, இப்ப சந்திரனை வந்து கோச்சாரத்துல வந்து ராகுவோ கேதுவோ கடக்கும் போது வந்து முகம் வந்து அவங்களோட முகம் வந்து மாறுதுங்க. ஷேடோ மாதிரி வந்து முகமே வந்து படிஞ்சிருது, ஒரு மாதிரி கருமை ஆயிடுது. அதாவது அவங்க வந்து எவ்வளவு ஒரு அழகானவங்களாக இருந்தா கூட அந்த சந்திரனோட நிழல் வந்து சந்திரன் மேல வந்து ராகுவோட நிழலோ கேதுவோட நிழலோ வந்து படும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த முகப்பொழிவு வந்து குறைஞ்சு போயிருது. ரெண்டாவது வந்து மனசுல வந்து தைரியமோ தன்னம்பிக்கையோ வந்து இல்லாம போயிருது. எப்ப பார்த்தாலும் அந்த சந்திரன்ங்கிறது வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு இல்லையா, அந்த சாப்பிடுற சாப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து ஜீரணமாக மாட்டேங்குது. ஜீரணமாகாம அந்த ஜீரண மண்டங்களை வந்து பாதிக்கப்படுது. எப்பயுமே நம்ம உணவு பழக்கத்தை கூட வந்து நம்ம வந்து சாப்பிடுறத வந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேல, அதாவது சந்திரன் உதயமான பிறகு வந்து சாப்பிடக்கூடாது. இப்ப சூரியன் வந்து இயக்கத்துல இருக்கும்போது நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ஜீரணமாகும். அந்த சந்திரன் உதயமாகும் போது நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து டைஜஸ்டிங் பவர் வந்து கம்மியாயிருது. நம்ம வந்து 6 மணிக்கு மேலதான் நமக்கு வந்து சாப்பிடுற ஆசையே வந்து வரும். புரோட்டா, சிக்கன் அப்படின்னு, நூடுல்ஸ் அப்படின்னு உலகத்துல என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்கோ எல்லா வெரைட்டியுமே வந்து சாப்பிடுறதுக்கு 6 மணிக்கு மேலதான் வந்து ஆசை வருது. எத்தனை பேரு அந்த 6 மணிக்கு மேல சாப்பிட்டு அந்த உடல் உபாதையை வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த கழிவுகள் வந்து முறையா வந்து வெளியேறாம அவங்க வந்து அந்த கழிவுகள் வந்து முறையா வந்து வெளியேறனாலே வந்து மனுஷனுக்கு வந்து நோய் வந்துருதா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ அப்படியே ஒரு யாரோ வந்து எனக்கு செய்வனே வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் காலகட்டத்துல பாருங்க, ஒண்ணு அவங்க ஜாதகத்துல உள்ள கேது மேலேயோ ராகு மேலேயோ கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பாரு. இல்ல அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல கோச்சார ராகுவோ கேதுவோ வந்து பயணிப்பாங்க. நிறைய இந்த ஃபுட் பாய்சனால இறந்துட்டாங்க, ஃபுட் பாய்சனால 5 நாள் ஐசியூல இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் வந்து சிச்சுவேஷன். அதே மாதிரி இந்த ராகுவோ கேதுவோ வந்து சந்திரனை கடக்கிற காலகட்டங்கள்ல அந்த ஃபேஸ் கிரீம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து போடக்கூடாது. அதெல்லாம் வந்து மாத்தணும். அவங்க வந்து என்னமே அவங்க வந்து செய்யாம சிம்பிளா நல்லா நீட்டா வந்து முகத்தை நல்லா கழுவணும், கண்ணெல்லாம் நல்லா வந்து கழுவணும். ஏன்னா சூரியன் வந்து வலதுகன், சந்திரன் வந்து இடதுகன்னா கண்ணெல்லாம் நல்லா வந்து கழுவி அவங்க உடம்ப வந்து நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமா சுத்தமா வந்து வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சந்திர கிரகணத்தால பாதிப்பு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். இப்ப சந்திர கிரகணம் வந்து வரும்போது என்ன விதமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பொதுவா அந்த சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஒரு நட்சத்திரத்துல வந்து நடக்கும். அந்த நட்சத்திரத்துல நடக்கிற அந்த நட்சத்திரத்தன்னைக்கு 6 மாசத்துக்கு வந்து அந்த நட்சத்திரத்துல வந்து முகூர்த்தம் வைக்க கூடாது. இப்ப நமக்கு வந்து பூரம் நட்சத்திரத்துலதான் வந்து சந்திர கிரகணம் வந்து வருது. அப்ப அந்த பூரம் நட்சத்திரம் வர அன்னைக்கு 6 மாசத்துக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துக்குள்ள நம்மளை தேடி வர வாடிக்கையாளர்களுக்கு நம்ம வந்து முகூர்த்தம் வந்து அந்த பூரம் நட்சத்திரத்துல வந்து குறிச்சு கொடுக்க கூடாது. அதே மாதிரி இப்ப ஒரு கிரகணம் நடக்குது அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், ஒரு வெளிச்சம் வந்து வருது, அந்த வெளிச்சம் வந்து என்ன மட்டுமே வந்து இந்த பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ஒரு கிரகணம் வந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து தாக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் அதுக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் வந்து பாதிக்கப்படும். அப்ப பூரம் நட்சத்திரத்துல கிரகணம் நடக்க போகுது அப்படின்னா மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த கிரகண தோஷத்தோட பாதிப்பு வந்து வரும். அது மாதிரி உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதோட பாதிப்பு வரும். அது போக அதோட திரிகோண நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றது, அதாவது பூரம் நட்சத்திரத்துல கிரகணம் நடக்க போகுது, அதோட திரிகோண நட்சத்திரங்கள் அப்படிங்கும் போது வந்து இப்ப பரணி, பூரம், பூராடம், இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்துல பிறந்த இவங்களுக்கு வந்து பரிகாரம் வந்து தேவைப்படுது. நான் திரும்பவும் சொல்றேன், மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி இந்த 5 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால தாக்கம் வந்து இருக்கும். சந்திர கிரகணம் வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3/3/2026 அன்னைக்கு மதியம் வந்து 3:19 இருந்து மாலை வந்து 6:47 வரைக்குமே வந்து கிரகணம் வந்து இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல இந்தியால கிரகணம், சந்திர கிரகணம் தெரிய போவதால் நம்ம வந்து மத்தியானம் இப்ப 3 மணிக்கு ஆரம்பிக்கும் போதுதான் காலையிலேயே ஒரு 10 மணிக்கே நம்ம வந்து சாப்பிட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுறத வந்து தவிர்த்துக்கணும். நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து டைஜஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகி அது வந்து உடம்புல வந்து வேற ஏதாவது ரிசல்ட்டை வந்து கொடுக்கலாம். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து கடன் வந்து தீராத கடன் சுமை இருக்கு அப்படின்னு வந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நடக்கிறப்ப அந்த கடன் தொகையில ஒரு சிறு பகுதியை ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபா கூட நீங்க கொடுத்து பாருங்களேன், அடுத்த கிரகணத்துக்குள்ள உங்களுக்கு கடன் தொகை வெகுவா வந்து குறைய ஆரம்பிச்சு. இது வந்து
நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியம். அது மாதிரி சூரியனும் சந்திரனும் வந்து வலிமை இழந்தால் கூட அந்த கிரகணம் நடக்கிற நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய மந்திர உபதேசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸ்ரீருத்ரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணணும். இல்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கெல்லாம் வந்து யூடியூப்ல வசதி வந்துருச்சு, அதை வந்து நம்ம வந்து கேட்கலாம். அதே மாதிரி இப்ப எதுவுமே எனக்கு தெரியல, எந்த மந்திரமும் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் வந்து சும்மா உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதலாம். ஸ்ரீராம ஜெயத்துக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பவர் வந்து வேற எதுக்குமே வந்து கிடையாது. நீங்க வந்து இந்த கிரகணம் நடக்கிறப்ப இதுக்குன்னு தனியா ஒரு அகல் ஏத்திக்கணும். அகல் ஏத்தி அந்த 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 அகல்ல உள்ள அந்த தீபத்துக்கிட்ட வந்து உங்களோட ஆத்மார்த்த கோரிக்கை, பல வருடங்களாக நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து பிரயாசப்படுறீங்க, அந்த விஷயம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரகணம் நடக்கிறப்ப அந்த தீபத்துக்கிட்ட நீங்க ஆத்மார்த்தமா உங்களோட கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் அந்த பிரார்த்தனை வந்து உடனே வந்து நிறைவேறும். அதாவது ராகுவும் கேதுவும் வந்து சூரியனை மறைச்சு வலிமையா வந்து இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தவங்க வந்து வலிமையா, ராகுவை போல் கொடுப்பவர் இல்லைன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஒருத்தர் வந்து வலிமையா இருக்கிற நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம வந்து ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டா உடனே கொடுத்துருவாங்க இல்லையா? அது மாதிரிதான். இப்ப நீங்க ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை பல வருடமாக வந்து நிறைவேறலன்னு வச்சுக்கோங்க, திருமண தடை, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல. அந்த உங்களுக்கு என்ன விஷயம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்க ஒரே ஒரு கோரிக்கையை வைங்க. அந்த ஒரே ஒரு கோரிக்கைக்காக அந்த கிரகணம் முடியக்கூடிய அந்த அந்த ஆரம்ப டயத்துல இருந்து முடியிற டைம் வரைக்கும் நீங்க வந்து ஆத்மார்த்தமா பிரேயர் பண்ணுங்க. பல கோரிக்கைகள் ஒரே நேரத்துல வைக்காதீங்க. இப்ப ஒரு வீட்டுல வந்து 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை வந்து பண்ணலாம். கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது வந்து அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் வந்து அதிகம். எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரேடியா வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது, ஸ்ரீருத்ரம் வந்து கேட்கறது, படிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்ட், நல்ல எஃபெக்ட்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம முதலையே வந்து சொன்ன மாதிரி வந்து வைத்தியம் வந்து தேவையா தேவையில்லையா, அதாவது கிரகணம் நடக்குது இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து வைத்தியம் பண்ணக்கூடாதுங்களா, எந்த இதுமே வந்து கிடையாது. நம்ம உயிர் தான் வந்து முக்கியம். நம்ம உயிர் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த விஷயம் வேணாலும் எப்படி வேணாலும் வந்து சாதிச்சுக்கலாம். கிரகணம் நடக்குது அதனால வந்து வைத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இல்ல, தள்ளி போட முடியும், உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்னா வந்து தள்ளி போடலாம். அதே மாதிரி கர்ப்பிணிகள் வந்து வெளியவே வரக்கூடாது. கிரகணம் நடக்கும்போது வந்து கர்ப்பிணிகள் வந்து வெளியில வர்றதை வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா அந்த கிரகணம் நடக்கும்போது அந்த புற ஊதா கதிர்கள், அக ஊதா கதிர்கள் எல்லாம் வந்து அந்த ரேஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்து பூமிக்கு வரும். இப்ப நைட்டு நடந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியில வரப்போறது கிடையாது. பகல்ல நடக்கும்போது நம்ம வந்து வெளியில வருவோம். நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கிறவங்க நல்லா தைரியமா வெளியில போலாம். முக்கியமான ஏதாவது கடமைகள் இருந்தா செய்யலாம். அன்றாட பணிகள்ல நம்ம வந்து தாராளமா தைரியமா வந்து ஈடுபடலாம். ஆனா கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில வரும்போது அந்த கிரகணத்தோட அந்த ரேஸ் வந்து அந்த குழந்தைக்கு தாக்கி உடல் ஊனம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். நீங்க இந்த போலியோ அட்டாக் ஆனவங்க, மன ரீதியான பாதிப்பு இருக்கிற குழந்தைங்க, உடல் ரீதியான பாதிப்பு இருக்குங்க, பேச்சு வராத குழந்தைங்க, ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க, இவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கிரகண தோஷத்தோட பாதிப்பு இருக்கும். அதாவது சூரியனும் ராகும் ஒரே கட்டத்துல இருந்தா மட்டும் கிரகணம் வந்து கிடையாதுங்க. சூரியனுக்கு திரிகோணத்திலேயோ சந்திரனுக்கு திரிகோணத்திலேயோ ராகு இருந்தா கூட அந்த பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி, ஏதோ ஒரு அமானுஷ்யமான பாதிப்பு வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சில பேர் வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட இப்ப ராகுதசை நடக்குதுன்னு வருங்க, அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. அந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ திரிகோணத்திலேயோ சூரியன் கூடயோ சந்திரன் கூடயோ ராகுக்கு அது சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளியில வந்து தைரியமா இருப்பாங்க, வீரமா இருக்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து பயம் இருக்கும். கற்பனை பயத்தை வந்து அவங்களே வந்து அதிகரிச்சுக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்கம்பாங்க, எனக்கு மருந்து வச்சுட்டாங்கம்பாங்க, அந்த மருந்து எடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அது வந்து எப்ப இந்த மாதிரி அதிகமா வெளிப்படும் அப்படின்றத நம்ம அந்த தசாபுத்திகள் நம்ம வந்து சொல்லிட்டோம். யாருக்கெல்லாம் வந்து அந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ ராகுக்கேது சம்பந்தம் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த தசாபுத்தி காலங்கள்ல பய உணர்வு அதிகமாகி தேவையில்லாத கற்பனை பயத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்குவாங்க. சில பேருக்கு இயல்பாவே வந்து கற்பனை திறமை வந்து உண்டு. அந்த கற்பனை திறமை வந்து நல்ல விஷயத்துக்கு வந்து நல்லது. ஆனா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க, ஒரு பெரிய தொழிலதிபர், ரொம்ப காமெடியா இருக்கும். அவர்கிட்ட ஒரு 100 பேர் வந்து வேலை பாக்குறாங்க. ஆனா அவர் நைட் தனியா எந்திரிச்சு பாத்ரூம் போக மாட்டாராம். ஒய்ஃப கூப்பிடுவாரா இல்ல பிள்ளைங்களை கூப்பிடுவாரா. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனு, ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கிறவர் கூட நைட்டு பாத்ரூம்க்கு எந்திரிச்சு போறதுக்கு தனியா வந்து அவர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா சூரியனுக்கு திரிகோணத்துல ராகு இருக்கிறாரு.
அவர் வந்து அமாவாசையில பிறந்திருக்கிறாரு. அதாவது அமாவாசையான 3வது நாள் வந்து பிறந்திருக்கிறாரு. துவிதிய திதியில வந்து பிறந்திருக்கிறாரு. அந்த சூரியனும் சந்திரனும் வந்து அவருக்கு வந்து கடகத்துல இருக்கு. விருச்சகத்துல வந்து அவருக்கு வந்து ராகு இருக்கு. அவங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து அந்த பயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கும். அதுவும் கற்பனை பயம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்க முடியாத சில விஷயங்கள் தான். ஆனா ஆன்ம பலத்தை வந்து நம்ம வந்து அதிகரிச்சுக்கணும். இந்த மாதிரி சூரியன் ராகு சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க எல்லாமே இந்த யோகா மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து அதிகமா வந்து பண்ணணும். யோகா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆன்ம பலம் இயற்கையாவே வந்து கூடும். அந்த வாசி யோகம் அப்படின்றது இருக்கு, இல்ல சின்முத்திரை இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இப்ப சந்திர கிரகணத்தை பத்தியும் சூரிய கிரகணத்தை பத்தியும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். இப்ப 12 ராசிக்குமே வந்து அந்த சந்திர கிரகணம் நமக்கு இந்தியால தெரிய போறதுனால எத்தனாவது இடத்துல நடக்குது, அது வந்து என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல நடக்குது, அவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும்ன்றத ஒரு ஷார்ட்டா நான் வந்து சொல்றேன். இப்ப கேது வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு, சிம்மத்துல இருக்கிறாரு. சந்திரன் கூட கேது சேர்ற அன்னைக்கு நமக்கு வந்து பூரம் நட்சத்திரத்துல சந்திர கிரகணம் வந்து வரப்போகுது. அப்ப மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க லக்னத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து கிரகணம் வந்து நடக்குது. அப்ப பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த 1 மாசங்கள் அவங்க பேசாம இருக்கிறது வந்து நல்லது. அதாவது மாசி மாசம் முழுவதுமே அவங்க வந்து பேசாம இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலனை வந்து கொடுக்கும். அது மாதிரி அவங்களோட பிள்ளைங்களை வந்து எப்பயுமே வந்து ரொம்ப கண்காணிப்பா வந்து பாத்துக்கணும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது சின்ன விதமான ஒரு உடல்நல பாதிப்பு இருந்தா கூட உடனே அதுக்கு உரிய மருத்துவரை வந்து அவங்க வந்து அணுகணும். இல்ல சின்ன ஒரு தலைவலி தானே, சின்ன ஒரு காய்ச்சல் தானேன்னு ஒரு மிதப்பாவோ அதை வந்து ஒரு அசாட்டு தைரியத்தோடய விட்டுறக்கூடாது. அதே மாதிரி பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல் இந்த 5 விஷயத்தையும் அவங்க வந்து இந்த மாசி மாசம் வந்து குறிப்பா அந்த கிரகணம் நடக்கக்கூடிய இந்த 1 மாசத்துல வந்து தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. இப்ப ஏதாவது தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து சில பேர் வந்து செய்வாங்க. அதுவும் குறிப்பா வந்து இந்த மாசி மாசம்ல அந்த அங்காளம்மன் பண்டிகை இந்த மாதிரி சில இந்த நிறைய கோயில்கள்ல வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த கெடா வெட்டுறது இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. மயான கொள்ளை இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்ப ஏதாவது சில பேர் வந்து பிரார்த்தனை வச்சிருப்பாங்க, எனக்கு இந்த நடந்தா நான் இந்த காலகட்டத்துல இது செய்யறேன் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கிரகணம் நடக்க போகுது. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த இறை வழிபாடு வந்து முறையா வந்து இறைவனை வந்து அடையாது. அப்படி இல்லைன்னா உங்களால அதை வந்து முழுமையா மனநிறைவோட வந்து செய்ய முடியாது. அப்ப தெய்வ பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு உரிய கால அளவை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செய்யுங்க. உங்க சுய ஜாதகத்துல எதுவும் பாதிப்பு இல்லைனாலும் பெரிய பாதிப்பை வந்து கொடுக்காது. அதே மாதிரி இப்ப ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து கிரகணம் வந்து நடக்க போகுது. 4ஆம் இடங்கிறது வந்து தாய் ஸ்தானமா. அப்ப தாய் வழி உறவு கிட்ட நம்ம வந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடை வந்து வச்சுக்க கூடாது. தாயோட ஆசீர்வாதத்தை அவங்க பெறுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி விவசாயம், கால்நடை வளர்க்கறது, பண்ணை தொழிலாளிகள் இவங்க எல்லாமே வந்து அந்த உயிரினங்களை வந்து கவனமா வந்து பாதுகாக்கணும். உயிரினங்களுக்கு ஏதாவது சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் பாதிப்பை வந்து கொடுத்துரும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள்ல ரொம்ப வந்து கவனமா வந்து இருந்துக்கணும். அது மாதிரி படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தா அந்த படிப்புல வந்து சில நேரங்கள்ல வந்து கவனக்குறைவுகள் வந்து வரதாக இருக்கும். அப்ப இப்பெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் உள்ள டைம். இவங்க எல்லாம் வந்து தாயோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல உங்களால வந்து நல்ல ஷைன் அப் வந்து பண்ண முடியும். இப்ப மேகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தாத்தா அவங்க கிட்ட ஆசீர்வாதம். ஏன்னா 5ஆம் இடம் வந்து பாட்டனா தாத்தா கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க, உங்களுக்கு சிறப்பா வந்து இருக்கும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 3ஆம் இடத்துல வந்து கிரகணம் வந்து நடக்க போகுது. சந்திர கிரகணம் வந்து 3ஆம் இடத்துல நடக்க போகுது. 3ஆம் இடங்கிறது வந்து இளைய உடன் சகோதரம். அது மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்டை வந்து சொல்றதுதான் வந்து 3ஆம் இடம். அது மாதிரி இடப்பெயர்ச்சியை சொல்றதும் வந்து 3ஆம் இடம் தான். இந்த மாசி மாசத்துல ஒரு தொழிலுக்காகவோ ஒரு உத்தியோகத்துக்காகவோ ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு வந்து மாறாம இருக்கிறது வந்து நல்லது. இப்ப ஏதாவது வெளியூருக்கு ஒரு தொழில் காரணமாக ஒரு வேலை காரணமாக நீங்க இடப்பெயர்ச்சி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தால் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு நீங்க போலாம். அதுக்காக முக்கியமான பணிகளை நம்ம வந்து ஒத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது பாகப்பிரிவினை பண்றதாக இருந்தா அதே மாதிரி ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இருந்தா இதெல்லாம் வந்து 1 மாசத்துக்கு ஒத்தி வைக்கிறாங்க. இது வந்து 1 மாசத்துக்கு ஒத்தி வைக்கிறதுனால பெருசா எந்த பாதிப்புமே வந்து வரப்போறது வந்து கிடையாது. தொழில் உத்தியோகத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அதனால நம்மளோட ஜீவாதாரம் அது
ஆனா ஒரு டாக்குமெண்டேஷனை வந்து நம்மளால வந்து ஒத்தி வைக்க வந்து முடியும். சில பேர்லாம் நான் தோல் அந்த இடத்துல கழட்டி வச்சேன், செயின் அந்த இடத்துல கழட்டி வச்சேன், மறந்து போச்சு, காணா போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வந்து நடக்கும். குறிப்பா நீங்க வந்து போட்டிருக்கிற ஆபரணங்களை பெண்கள் வந்து உரிய இடத்துல கரெக்டா பத்திரமா வச்சு கரெக்டா வந்து கீப் அப் பண்ணணும். இவங்க வந்து உடன் பிறந்த சகோதரங்களுக்கு ஏதாவது செய்யும் போது, இல்ல சகோதர ஸ்தானங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யும் போது அவங்களுக்கு அந்த கிரகண தோஷத்தோட பாதிப்பு வந்து குறையும். அதே மாதிரி இப்போ ஒரு கடகலக்கணத்தை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து கிரகணம் வந்து நடக்க போகுது. 2ஆம் இடங்கிறது வந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். சில நேரங்கள்ல சும்மா சும்மா பேசிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே ஒரு இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து சில இடங்கள்ல வந்து கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாகும் இல்லையா? ஆல்ரெடி இப்ப கடகலக்கணத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து கேது நிக்கிறாரு. அதனால கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் இந்த மாதிரி வந்து இருக்குது. இப்ப 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது, கிரகணம் வேற நடக்க போகுது அப்படின்னா இந்த 1 மாசத்துக்கு நீங்க வந்து மௌன விரதம் இருந்துருங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசாதீங்க. குறிப்பா அந்த கிரகணம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு பின்னாடி வந்து ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இருந்தா, யார்கிட்டயாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு வந்து பேச வேண்டியது இருந்தா ஒரு வாரம் 10 நாள் வந்து தள்ளி பேசுங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் தான் நம்மளோட வாய், 2ஆம் இடம் தான் நம்மளோட உணவு தவறான உணவு பழக்கங்களால வந்து ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்ப சமைத்த சூடான உணவுகளை மட்டும் அவங்க வந்து சாப்பிடணும். வெளியில உணவுகளை வந்து சாப்பிட வேண்டியது இருந்தால் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுறது வந்து அவங்களுக்கு நல்லது. இவங்க வந்து ஏதாவது உணவு தானம் வந்து பண்ணும்போது அந்த கிரகண தோஷத்தால வந்து பாதிப்பு வராம வந்து இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத பண பரிவர்த்தனைகளை வந்து ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும். யாருக்காவது வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இருந்தா அதுக்குள்ள அது அதிகமான பண பரிவர்த்தனையாக இருந்தா உரிய ஆவணங்களை வந்து வச்சுக்கணும். இல்ல தவிர்க்க முடியும், ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போட முடியும்னா ஒரு வாரம் 10 நாள் வந்து தள்ளி போட்டுக்கலாம். ஆல்ரெடி சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கங்க, சிம்ம ராசி எடுத்துக்கங்க. அவங்களுக்கு அஷ்டம சனி, லக்கணத்திலேயே வந்து கேது, 7ஆம் இடத்துல வந்து ராகு. அப்ப தம்பதிகள் விட்டு கொடுக்கணும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை, இந்த 4 விஷயமும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து தராம வந்து போகாது. இப்ப கணவனாக இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், அவங்களோட தேவையில்லாத வாக்குவாதத்தை வந்து குறைச்சுக்கணும். ஏதாவது வாக்குவாதங்கள், ஏதாவது வீணான தேவையற்ற பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தா அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி போயிருங்க. பேசும்போதுதான் வந்து மனஸ்தாபங்கள் வந்து அதிகமாகும். இவங்க அந்த குறிப்பா வந்து இந்த சந்திர கிரகணம் நடக்க போறது வந்து அந்த சிம்ம ராசியில தான். சிம்ம ராசியிலயோ சிம்ம லக்னத்திலேயோ பிறந்தவங்க கண்டிப்பாக கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சிவ வழிபாடு பண்ணி ஒரு நல்லா குளிச்சிடும். நல்லா தலைக்கு வந்து குளிச்சுட்டு எண்ணெய் வச்சு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு கிரகண தோஷத்தால ஏற்பட்ட அந்த தாக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ ஒரு கன்னியா லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 12ஆம் இடத்துலதான் வந்து கிரகணம் வந்து நடக்க போகுது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல வந்து கேது. அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்காது என்றாலும் 12ஆம் இடங்கிறது வந்து விரயஸ்தானம், 12ஆம் இடங்கிறது வந்து தூக்கம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு பயணம். ரொம்ப லாங் டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உள்ளூருக்குள்ள டிராவல் பண்றாங்கன்னா பெருசா பிரச்சனை இல்லை. ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் போறாங்க அப்படின்னா முக்கியமான பயணமாக இருந்தா 10 நாளைக்கு முன்னையே போயிருங்க. இல்ல கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், தள்ளி வைக்கலாம் அப்படின்னா வெளிநாட்டு பயணமாக இருந்தா கொஞ்சம் வந்து அந்த கிரகணம் நடக்கிற நாள்ல போகாம முன்ன பின்ன அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து போய்க்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடன் நோய், 12ஆம் இடங்கிறது வந்து மருத்துவமனை. ஏதாவது முக்கியமான ஒரு காரணத்துக்காக மருத்துவமனைக்கு முதல் முறையாக சிகிச்சைக்கு போறதாக இருந்தால் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. ஏற்கனவே பார்த்த ஒரு நோய்க்கு நீங்க வந்து வைத்தியம் பாக்குறீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து தள்ளி போட முடிஞ்சா தள்ளி போடுங்க. இல்ல உயிர் காக்க வேண்டிய சிகிச்சையாக இருந்தா நீங்க வந்து எதை பத்தியுமே யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு நீங்க தைரியமா போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்ப துலா லக்னத்தை எடுத்துக்கோங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துலதான் வந்து கிரகணம் வந்து நடக்க போகுது. 5ஆம் இடத்துல வந்து ராகு வந்து இருக்கிறாங்க. 5, 11 அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆசைகளை வந்து நிறைவேற்றுற இடம். ஆசை வந்து அளவான ஆசையாக இருந்தா தப்பு கிடையாது. அளவற்ற ஆசை குறுக்கு வழியில போய் முயற்சி பண்றது, இந்த ஷேர்ல போடுறது, பங்கு சந்தையில போடுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து ராகு, 11ஆம் இடத்துல வந்து கேது அப்படின்றதுனால முக்கியமா வந்து இவங்க வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப கவனமா வந்து பாத்துக்கணும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது அசௌகரியங்களாக இருந்தாலும் சரி, இல்ல பிள்ளைங்க வந்து ஏதோ நல்லா படிக்கல, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நல்லா படிக்கலைன்னா கூட இந்த கிரகணம் நடக்கிற இந்த மாத காலங்கள்ல வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து லைட்டா வந்து சொல்லணும். எந்த விஷயம் நம்ம சொல்றது வந்து பிள்ளைங்களை சொல்றது வந்து தப்பு கிடையாது.
அதை வந்து பாலிசா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து புரியுற மாதிரியா வந்து சொல்றது வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை வந்து கொடுக்கும். இப்ப இவங்களுக்கு என்ன விதமான பரிகாரம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆழ்மன எண்ணங்களை குறிக்கிறது. 11ஆம் இடங்கிறது வந்து ஆசை நிறைவேறது வந்து குறிக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசை வந்து பல வருடங்களாக வந்து இருக்குது. ஆன்மாவே வந்து துன்புறுத்தக்கூடிய, நீங்க வந்து எனக்கு வீடு கட்டணும், நான் பல வருஷமா நான் வந்து ஆசைப்படுறேன், ஆனா என்னோட ஆசை நிறைவேறல அப்படின்னா, இந்த கிரகணம் நடக்கிறப்ப நீங்க வந்து ஆத்மார்த்தமா ஒரு தீவை ஏற்றி அந்த கோரிக்கைக்காக மானசீகமா நீங்க ஒரு வழிபாடு பண்ணுங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்க அந்த நேரத்துல வந்து வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த கிரகணத்துக்குள்ள உங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறிடும். இப்ப அதுக்கடுத்து விருச்ச லக்னம் எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல வந்து கேது. இப்ப லக்கணமே வந்து ராகு கேது மையப்புள்ளியில வந்து நீங்க வந்து இருப்பீங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கணம். அது மாதிரி ரிஷப ராசி, ரிஷப லக்கணம். இவங்களுக்குலாம் வந்து லக்கணமும் 4ஆம் இடமும் வந்து ராகு கேது மையப்புள்ளியில வந்து இருக்குது. இப்ப இந்த காலகட்டங்கள்ல இவங்க வந்து சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகளை வந்து தவிர்த்துக்கணும். ஏதாவது புதுசா வந்து சொத்து வாங்குறது, விற்கிறது, ஆல்டர் பண்றது, இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். தவறான விலை நிர்ணயங்கள் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்கு. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்ப முக்கியமா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து 5 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 2-3 லட்ச ரூபாய்க்கு விற்கிற மாதிரி போயிடும். இதே இது ஒரு 10 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து வாங்க போறோம்னா 15 லட்சம் 20 லட்சம் அதிகமா விலை கொடுத்து நம்ம வந்து வாங்கிடுவோம். அப்ப இப்ப 1 மாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது. அந்த விலை நிர்ணயம் வந்து தவறா போயிருச்சுன்னா, அந்த லாபம்னாலும் நமக்கு கஷ்டம் தான், நட்டம்னாலும் நமக்கு வந்து லாபம் வந்து கஷ்டம் கிடையாது. அப்புறம் நட்டம் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து பெரிய இழப்பை வந்து சந்திக்காம வந்து பாத்துக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து இந்த விலை நிர்ணயத்துல மட்டும் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல 1 மாசத்துக்கு வந்து நீங்க வந்து ஒத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தாயோட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பு. 2வது தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக வந்து இருக்கும். அடுத்து இப்ப தனுசு லக்கணத்தை எடுத்துக்கங்க. தனுசு ராசியாகவோ தனுசு லக்கணமாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்துல தான் சந்திர கிரகணம் வந்து நடக்க போகுது. அப்ப தந்தையோட ஆரோக்கியத்துல ரொம்ப நம்ம வந்து கவனமா வந்து இருந்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சிகிச்சை தேவைப்பட்டது, அவங்களுக்கு ஏதாவது மன ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு இருந்தா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும். வயசானவங்க தானே, அவங்க எப்பயுமே பேசிட்டு இருக்கிறவங்க தானே அப்படின்னு நம்ம வந்து நம்ம வந்து கவனிக்காம விட்டுட்டோம்னா அதுதான் நமக்கு வந்து பின்னாடி ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து தரும். அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தூரதேச பிரயாணத்தை வந்து கொடுக்கறது. அதே மாதிரி ஏதாவது ஆன்மீக யாத்திரை கொடுக்கறது, இல்ல ஏதாவது வந்து நம்ம வந்து தெய்வ பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுறது வந்து 9ஆம் இடம் தான். அப்ப நம்ம முதலே வந்து சொன்ன மாதிரி ஏதாவது பிரார்த்தனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறுமா, இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து நமக்கு வந்து பலிதமாகுமான்றது வந்து தெரியும். இன்னைக்குன்னு ஒண்ணு இல்ல, கிரகணம்னு ஒண்ணு இல்லை, எப்பயுமே வந்து நிறைய பேர் வந்து பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறதுக்கு வந்து ஒரு கால நேரமே வந்து பார்க்க மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கு சண்டே, எனக்கு இன்னைக்குதான் நேரம் இருக்கு, நான் போய் செய்யறேன்னு வந்து ஒரு குரூப் வந்து இருப்பாங்க. ஒரு குரூப் நான் தெரியாம பிரார்த்தனை வச்சுட்டு அதை செய்ய மாட்டேன்னு வந்து இருப்பாங்க. 2மே வந்து தவறுதான். ஒரு தெய்வ பிரார்த்தனையை நம்ம வந்து நிறைவேற்ற போறோம்னா நமக்கு கோச்சாரத்துல வந்து நம்ம கோச்சார சந்திரன் வந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்து கூட வந்து கனெக்ட் பண்ணணும். ஆனா கோச்சார சந்திரன் வந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் கனெக்ட் பண்றது கூட மட்டுமல்லாமல் நம்மளோட ஜாதக ரீதியா நம்மளோட சந்திரனையோ நம்மளோட லக்னத்தையோ வந்து ராகு கேதுக்களோ சனியோ வந்து தொடர்பு கொள்ளாம இருக்கணும். அப்படி செய்யற காலகட்டங்கள்ல தான் நமக்கு வந்து பிரார்த்தனை வந்து பலிதமாகும். இது இன்னும் சொல்லப்போனா 9ஆம் இடத்தை வந்து குரு பார்த்தாலோ, லக்னத்தை குரு பார்த்தாலோ, 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ நம்ம ஏதாவது பிரார்த்தனைகள் வந்து நிறைவேற்ற போனோம்னா அது வந்து நமக்கு உடனே வந்து சக்சஸ் ஆகும். நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து நமக்கு வந்து உடனே வந்து பலிதமாயிரும். அப்ப நம்ம கேக்குதா? கேக்குதுமா. நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து உடனே வந்து பலிதமாயிரும். இப்ப மகர லக்னத்தை எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து கிரகணம் வந்து நடக்குது. கண்டிப்பாக மகர லக்னத்தினர் இந்த கிரகணம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெரிய தூர தேசத்துக்கு பிரயாணங்கள் எல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். விபத்து, கண்டம், சர்ஜரி, அவமானம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளங்கள் வேணாலும் வந்து வரலாம். இது வந்து பயங்காட்டுறதுக்காக வந்து சொல்லல. முக்கிய பணியாக இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னையே வந்து செய்யுங்க, இல்ல தவிர்த்துக்கங்க. அதே மாதிரி வெளியில போகும்போது வரும்போது ரொம்ப வந்து கவனமா வந்து போறது ரொம்ப நல்லது. அதாவது மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து அட்டமாதிபதி.
அது மாதிரி 7 குடையவன் வந்து சந்திரன். அப்ப இது வந்து கிரகணத்தோட பாதிப்பு வந்து அதிகமா வந்து இந்த மகர லக்னத்துக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு. மகர லக்னம், மகர ராசி. அப்ப இவங்க வந்து என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு நீங்க வந்து போகணும். போயிட்டு கிரகணத்தன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே ஒரு போய் கும்பிட்டுறணும். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா குளிச்சு சுத்தமா போய் கும்பிட்டுட்டு வருது இன்னமும் வந்து சிறப்பா வந்து இருக்கும். அதுக்கடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு வந்து லக்னத்திலேயே வந்து ராகு, 7ஆம் இடத்துல வந்து கேது. இவங்க வந்து கணவன் மனைவியை வந்து அனுசரிச்சு போறது வந்து ரொம்ப வந்து சிறப்பு. அதே மாதிரி நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை இவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாத கசகசப்பை வந்து வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும். இந்த கும்பலக்கணத்திற்கு வந்து அந்த கிரகண நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல வந்து கிரகணம் வந்து சூரிய கிரகணம் வந்து வருது. ஆனா கூட இந்தியாவில தெரியாதனால பாதிப்பை கொடுக்காது. ஆனா கூட இந்த கும்பலக்கணத்துல பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சிவ வழிபாடு நல்லா பண்ணணும். குறிப்பா வந்து ஸ்ரீருத்ரம் கேட்கறது, சிவபுராணம் படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி மீன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வந்து நடக்க போகுது கிரகணம், சந்திர கிரகணம். அப்ப 6ஆம் இடங்கிறது வந்து நோயை சொல்ற இடம், கடனை சொல்ற இடம், எதிரியை சொல்ற இடம், உத்தியோகத்தை சொல்ற இடம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரிச்சு போகணும். உத்தியோகத்துல ஏதாவது ஒரு சில நேரங்கள் இந்த மாதிரி கிரகணம் நடக்கிற காலகட்டங்கள்ல ஒரு பெர்ஃபெக்டா வேலை செய்யறவங்களுக்கு கூட வந்து ஒரு தடை தாமதம் வந்து வரும். அப்ப நம்ம மைண்ட வந்து நம்ம வந்து ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு நிறைய மூச்சு பயிற்சி, பிராணாயாமங்கள் இதெல்லாம் வந்து படிக்கணும். ஒண்ணுமே எனக்கு பண்ண முடியலையா, ஓம் சுமுகாய நமக, ஓம் சுமுகாய நமக, ஓம் சுமுகாய நமகன்னு ஒரு 11 தடவை சொல்லுங்க. அது வந்து விநாயகர் வந்து நம்மளோட தடைகளை வந்து தகர்த்தி விட்டுருவாரு. நம்மளால வந்து பெர்ஃபெக்டா எந்த விஷயத்தையும் வந்து செய்ய முடியும். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டேன். என்னோட பேச்ச பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி. வணக்கம் மேம். வணக்கம். தெரிஞ்சதுன்றதோட சிறப்பு, அதாவது சூரிய கிரகணத்துல எப்படி நடக்கும், என்ன மாதிரி செய்யணும், அதை வழிபடக்கூடிய தெய்வம், அது மாதிரி சந்திர கிரகணத்துக்கு அப்படின்ட்டு ராசில இருந்து 12 ராசிக்கு எல்லாம் வசதியா சொன்னீங்க. சிறப்பு சிறப்பு மேம். இந்த தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரை வழங்க நமது ஜோதிட குரூப்பின் ஆலோசகர் தனம் தண்டபாணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி இன்று 39வது நாள், தை 25, ஆங்கில தேதி 8/2/26, கூட்டினால் 20. 20 என்பது சுக்கிரனுடைய வருடம். சுக்கிரன் என்றால் பெண், எனவே இன்று பெண் ஜோதிடர் வந்துள்ளார். இன்று தேதி 8. 8 என்பது சனி பகவான். இன்று சுவாதி நட்சத்திரம், சனியுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். மேலும் இன்று தேதி 8/2/26 என்பது 8 என்பது சனி பகவான், 2 என்பது சந்திரன், 2026 கூட்டினால் 10 சூரியன். எனவே சூரியன் சந்திரன் இதை பற்றி அம்மா என்று தலைப்பெடுத்துள்ளார்கள். இன்று ஞாயிறு சூரியனுக்கு உகந்த நாள், எனவேதான் சூரியன் சந்திர கிரகண தோஷம் யாருக்கு என்ற தலைப்பு அம்மா எடுத்து பலன் கூறினார். மேலும் இன்று சுவாதி என்பது ராகுதான் சூரியன் சந்திரன் கிரகணத்துக்கு காரணம். இன்று கண்ட நாமயோகம், மேலும் கிரகணம் அன்று கண்டத்துக்கு நிகரான பாதிப்பு தரும் என்பதை கூறினார். எனவே இதுவரை கிரகண தோஷம் யாருக்கு என்ற தலைப்பில் சிறப்பான பலன் கூறி சிறப்பாக கூறினார். மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் டாக்டர் MD கனகாம்பாள் மேடம் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க பாரதம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.